செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு சொந்தமான காணிகள் அவர்களிடமே இருக்க வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி. வடக்கில் முதலிடுமாறு புலம்பெயர் தமிழர்களுக்கும் அழைப்பு. வேலையற்ற பட்டதாரிகள் யாழில் போராட்டம். நாடளாவிய ரீதியில் 30,000 வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என ஜனாதிபதி உறுதி. மாவை சேனாதிராஜாவிற்கு அஞ்சலி செலுத்திய அனுரகுமார். இதுவரை அஞ்சலி செலுத்தாத சுமந்திரன் அணி. பெரியார் தொடர்பில் நிலவும் சர்ச்சை. பண்பாடு அற்ற செயல் என ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. அமெரிக்க விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்பு. முழுமையான விசாரணைக்கு தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை உறுதி. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் மக்களுக்கு சொந்தமான காணிகள் பல ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கு சொந்தமான காணிகள் அவர்களிடமே இருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் நிலவி வரும் காணி பிரச்சினை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் காணிகளை உரியவர்களிடம் மீள கையளிக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்த அரசியல் அதிகாரமும் அரசு இயந்திரமும் இணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர் கூறினார். யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு இன்றைய தினம் சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தியிருந்தார். இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு வகையான பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டன. பாதுகாப்பு தரப்பினரிடமுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த மக்கள் பிரதிநிதிகளினால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதன்போது பதிலளித்த ஜனாதிபதி அபிவிருத்தி திட்டங்கள் அல்லது பாதுகாப்பு நோக்கங்களுக்காக நாட்டில் எங்கும் காணிகளை கையகப்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரம் உள்ள போதிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று காணிகள் வழங்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என சுட்டிக்காட்டினார். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையானது பிரதேச மக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டத்திற்காக முழுமையாக மீளமைக்கப்படும் என்றும் கூறினார். வடமாகாணத்தில் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் பல இன்னும் மீள்குடியேற்றப்படாத நிலையில் அவர்களின் விவரங்களை ஆராய்ந்து துரித நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். பிரதமரின் செயலாளர் தலைமையிலான குழு அரசு நிறுவனங்களில் 30,000 வெற்றிடங்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆட்சேர்ப்பு செயல்முறைக்கேற்ப இந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்றும் பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கும் வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு காவல்துறை திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். வடமாகாண மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் பரந்தன், மாங்குளம் மற்றும் காங்கேசன்துறை ஆகிய இடங்களில் 3 புதிய கைத்தொழில் வலயங்கள் நிறுவப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இளைஞர்களை இந்த திட்டங்களில் முதலீடு செய்யுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அரசாங்கம் அதன் அபிவிருத்தி திட்டங்களில் வடக்கு மாகாணத்திற்கு முன்னுரிமை அளித்து செயற்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கைக்கு இந்த ஆண்டு 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் பிராந்தியத்தில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக வடக்கு மாகாணத்தில் புதிய சுற்றுலா தலங்களை அரசாங்கம் கண்டறிந்து ஊக்குவிக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். வடமாகாணத்தில் அரசு துறைக்கான புதிய ஆட்சேர்ப்புகள் அரசியல் தலையீடுகள் இன்றி மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதேசத்தில் அரச சேவையை மேலும் வலுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். அத்துடன் கடற்தொழில் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் ராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாகாணத்தில் சுத்தமான குடிநீரை மேம்படுத்தும் வகையில் புதிய நீர்வளங்கள் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்தார். மேலும் வடமாகாண மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகளை ஏற்றுக்கொண்டதுடன் கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளை வலுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை வலியுறுத்தினார். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அரசியல் அதிகாரம் மற்றும் அரச பொறிமுறைகள் இரண்டும் இணைந்து செயற்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார்.
அபிவிருத்திக்காக ஒதுக்கப்படும் நிதி திருப்பி அனுப்பப்படுவது வடக்கு மாகாணத்தில் அதிகமாக உள்ளதாகவும் எதிர்காலத்தில் அவ்வாறு செயற்பட இடமளிக்க முடியாது என்றும் கூறினார். இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க வல்வெட்டி துறையில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் ஒன்று கூடலிலும் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது அதிக அளவிலான மக்கள் ஒன்று கூடியிருந்ததுடன் ஜனாதிபதி மக்களை ஆறத் தழுவி அனைத்து புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. அதே நேரம் ஜனாதிபதி தென்மராட்சியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலும் கலந்து கொண்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் சென்றுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்கவின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வடக்கு மாகாண வேலியேற்ற பட்டதாரிகளால் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்கவின் ஜாழ் வருகையினை முன்னிட்டு வடக்கு மாகாண வேலியேற்ற பட்டதாரிகளால் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இன்றைய தினம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளார். இதனையடுத்து மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையில் தமக்கு வேலைவாய்ப்பு கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது அங்கு சென்ற காவல்துறையினர் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் போராட்டம் நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கவில்லை எனவும் இதனால் பிறிதொரு இடத்தில் போராட்டம் நடத்துமாறும் கூறினார்கள். இதனையடுத்து வேலையற்ற பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையில் உள்ள பிறிதொரு இடத்தில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை குறித்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி யாழ் நீதவான் நீதிமன்றில் காவல்துறையினரால் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அமைதியாக போராட முடியும் என கூறி போராட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என தெரிவித்து நீதிமன்றம் தடை கோரிய மனுவை நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் பாவை சேனாதிராஜாவின் பூத உடலுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். ஜாழ்ப்பாணத்துக்கு இன்று சென்ற நிலையிலேயே ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். இலங்கை மக்களுக்கு வழங்கிய தேர்தல் கொள்கை பிரகடனத்தை அரசாங்கம் எப்போது நடைமுறைப்படுத்தும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். காலி எல்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் புத்தாண்டு காலத்தில் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரு நாடாக நாம் பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கும்போது இந்த வீழ்ச்சியிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நாட்டு மக்கள் ஒற்றுமை, நல்லிணக்கம், சகோதரத்துவம், நட்பை மனதில் கொண்டு ஒன்றுபட வேண்டும். நாட்டினுடைய முன்னோக்கிய அபிவிருத்தியில் கிராமங்களின் பங்களிப்பு இன்றியமையாத ஒன்று. இந்த நாட்டு மக்கள் வாழ்வதற்கு சவாலாக உள்ள வேளையில் 220 லட்சம் மக்களின் நலனுக்காக உழைப்பது அனைவரதும் கடமையாகும். தற்போது நாட்டு மக்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வரும் வேளையில் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்கள் மீது இருக்கிறது. தற்போது ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டினால் மக்கள் நிர்கதிகளை சந்தித்து வருகிறார்கள். புத்தாண்டு காலத்தில் அனுஷ்டானங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் அரிசி தட்டுப்பாட்டை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நுகர்வோருக்கு மலிவு விலையில் அரிசி வழங்கும் வேலை திட்டத்தை வகுக்க வேண்டும். நாட்டு மக்கள் அரிசியின்றி நிர்கதியாக இருக்கும் தருணத்தில் தமது விளை பொருட்களுக்கு நிலையான விலை கிடைக்காததால் விவசாயிகள் மேலும் ஒரு வகையில் நிர்கதிக்குள்ளாகி வருகின்றனர். அரசாங்கம் இதுவரையில் எந்த ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. வாய் பேச்சோடு நிற்கிறார்கள். நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. ஒரு பக்கம் விவசாயிகளை பாதுகாத்துக் கொண்டு மறுபக்கம் நுகர்வோரையும் பாதுகாக்கும் வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை தற்போது வெகுவாக எழுந்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் அனுமதி நெருக்கடியை தீர்க்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி நாட்டில் உள்ள 29 முன்னணி வர்த்தக சபைகள் மற்றும் சங்கங்கள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளன. கூட்டு அறிக்கையின் மூலம் இந்த நெருக்கடியை தீர்க்க 6 குறுகிய கால திட்டங்களும் 5 நடுத்தர கால திட்டங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதன்படி அவர்கள் சமர்ப்பித்த செயல் திட்டத்தில் அடுத்த 2 வாரங்களுக்குள் குறுகிய கால நடவடிக்கைகளும் அடுத்த 3 தொடக்கம் 6 வாரங்களுக்குள் நடுத்தர கால நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களும் சட்ட விதிமுறைகளுக்கு அமையவே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த விடயத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக கூறுபவர்கள் உரிய சாட்சிகளுடன் அது தொடர்பில் முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஆனால் குறித்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சியினர் மேல் மாகாண ஆளுநருக்கு எதிராக சேறுபூசு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாகவும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது சஜித் பிரேமதாச தலைமையிலான அணியினர் அவர்களை பாதுகாக்க முற்படுவதாகவும் உண்மையில் சஜித் பிரேமதாச தற்போது யாருடன் கூட்டணி அமைத்துள்ளார் என்பதை மக்களுக்கு கூற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களும் சட்ட விதிமுறைகளுக்கு அமையவே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு முன்னரும் இதுபோன்ற சம்பவங்கள் 5 தடவைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ராஜபக்சக்களை கைது செய்ய முற்படும் போது சஜித் தரப்பினர் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் ஜோசித்தவை கைது செய்யும் போது ஹர்ஷன ராஜகருணாவுக்கு கவலை ஏற்படுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 2 பக்கத்திலும் உள்ள திருடர்கள் ஒன்றிணைந்துள்ளனர் எனவும் இவர்கள் பெரிய திருடரை பாதுகாக்க ஒன்றிணைந்துள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 10 வருடங்களாக ஜோசித்தவை பிரதிவாதியாக பெயரிடுவதற்கு முடியாமற் போனது எனவும் அதேபோன்று நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாமற் போயுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாமல் 44 கோடி ரூபாய் பணத்தை பயன்படுத்தி வீட்டை திருத்தியுள்ளார் எனவும் இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாகவே இந்த நாடு வங்குரோத்து அடைந்துள்ளது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக உள்ள சுற்றுலாத்துறையை மேம்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டுள்ள செயற்திட்டங்களுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அந்த வங்கியின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக ஜனத் குமார் நாயக்க மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கையின் சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்தனர். நாட்டில் சுற்றுலாத்துறையின் முன்னேற்றத்துக்காக திட்டமிட்டிருக்கும் வேலை திட்டங்கள் குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் இதன்போது தெளிவுபடுத்தினார். புதிய சுற்றுலா வலயங்களை நிறுவுதல் மற்றும் சுற்றுலாத்துறையின் எதிர்கால திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அரச நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்த ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டத்தினால் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து திருப்தி அடைவதாகவும் தெரிவித்தனர். இலங்கையில் சமூக ஊடகங்களின் பயன்பாடு சிறுவர் தற்கொலைகள் அதிகரிப்பதற்கு வழிவகுப்பதாக இலங்கை குடிசார் வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் கபில ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2022 ஆண்டில் 18 வயதுக்குட்பட்ட 133 சிறுவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக இலங்கை குடிசார் வைத்தியர்கள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் கபில ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் அதிகாரப்பூர்வமற்ற தரவுகளின்படி கடந்த ஆண்டு 270 சிறுவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சமூக ஊடகங்களை தடை செய்வதே இவற்றை தடுக்கும் ஒரு வழி என அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 2 வாரங்களில் இதுகுறித்த தகவல்களை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாகவும் குழந்தைகளுக்காக சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டும் உள்ளதாகவும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்த பரிந்துரைகளை வழங்கலாம் என எதிர்பார்த்துள்ளதாகவும் கபில ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். காலி கிடிதும பனங்கல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கிடிதும காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். காலி கினிதும பனங்கல பிரதேசத்தில் ஒந்துருளியில் வருகை தந்த இருவர் T56 ரக துப்பாக்கி மூலம் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த மூவரும் மதுபானம் அருந்திக் கொண்டு இருந்ததாகவும் உயிரிழந்தவர்களில் 29 மற்றும் 54 வயதுடையவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கினிதும காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். வெல்லம்பட்டி சேதவத்த பகுதியில் நுகர்வோர் விவகார அதிகார சபை நடாத்திய விசேட சோதனையின் போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கோதுமை மா அடங்கிய களஞ்சிய சாலை சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. வெல்லம்பட்டி சேதவத்த பகுதியில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் 1977 என்கின்ற குறுந்தகவல் எண்ணுக்கு கிடைத்த முறைப்பாட்டில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கோதுமை மா பதுக்கப்படுவதாக தகவல் கிடைக்கப்பெற்றது. இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட சோதனையின் போது சம்பந்தப்பட்ட களஞ்சிய சாலையில் இருந்து 25 கிலோ எடையுள்ள 30,000 பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த கோதுமை மா விலங்குகளின் தீவனத்திற்காக விநியோகிப்பதற்காக தெரிவித்த போதிலும் மீண்டும் சந்தைக்கு விநியோகம் செய்யப்பட்டதா என்பது குறித்தும் அதிகார சபை விசாரணையினை தொடங்கியுள்ளது.
வெளியாகியுள்ளது. இதனிடையே குறித்த களஞ்சிய சாலையில் சில காலத்திற்கு முன்பு நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சம்பா அரிசி 25 கிலோ மூட்டைகள் 8000 காணப்பட்டுள்ளது. கடந்த பருவத்தில் அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தாலும் இந்த அரிசி அதற்கு முன்பே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தையில் அரிசியின் பற்றாக்குறை ஏற்பட்ட போதும் இந்த அரிசி போதுமான அளவில் சந்தைக்கு விநியோகிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்த மேலதிக விசாரணைகளுக்காக நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் களஞ்சிய சாலைக்கு அரக்கு முத்திரையிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் பகுதியில் உளவு இயந்திரத்துடன் உந்துருளி மோதியதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் பகுதியில் காலப்போக அறுவடை செய்து நெல் ஏற்றி வந்த உளவு இயந்திரமும் உந்துருளியும் நேருக்கு நேர் மோதியதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு உளவு இயந்திரத்துடன் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் புதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சடலம் உடற்கூராய்வு பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு சொந்தமான காணிகள் அவர்களிடமே இருக்க வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி. வடக்கில் முதலிடுமாறு புலம்பெயர் தமிழர்களுக்கும் அழைப்பு. வேலையற்ற பட்டதாரிகள் யாழில் போராட்டம். நாடளாவிய ரீதியில் 30,000 வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என ஜனாதிபதி உறுதி. மாவை சேனாதிராஜாவிற்கு அஞ்சலி செலுத்திய அனுரகுமார, இதுவரை அஞ்சலி செலுத்தாத சுமந்திரன் அணி. பெரியார் தொடர்பில் நிலவும் சர்ச்சை, பண்பாடு அற்ற செயல் என ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. அமெரிக்க விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்பு, முழுமையான விசாரணைக்கு தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை உறுதி. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய் பாரிஸ் 10 லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.